பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் யோக் பிரேக்கிங் டேபர்னாக்கிள் மினிஸ்ட்ரியின் சார்பாக உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று பக்தனாகி யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து, சரீர சுகத்தை இழந்து, ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பருக்களை சுரண்டி கொண்டிருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் பக்தனாகி யோபு சொல்லுகிறார், என் மாம்சம் தோல் முதலானவைகள் அழுகின பின்பு என் நேசரை நான் பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே பக்தனாகி யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்திருப்பார், அவரை நான் பார்ப்பேன் என்று. இந்த காலை வேளையிலும் கூட சீஷர்கள் கல்லறையிலே தேடி போகும் பொழுது அங்கிருந்த தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார்கள். இந்த காலை வேளையிலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு அநேக சீஷர்களுக்கு பல இடங்களிலே தரிசனமானார் என்பதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுப்பினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு பக்தனாகி யோவான் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று. இந்த காலை வேளையில அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவன். அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்பதை தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவருடைய பாடுகளை குறித்து வெளிப்படுத்தி இருந்தார். தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தின வார்த்தை தான், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இந்த காலை வேளையில ஆண்டவர் எதற்காக மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்றால், எல்லா முகங்களிலும் வடிகிற கண்ணீரை துடைக்கும்படியாக, எல்லா ஜனத்துடைய நிந்தையையும் பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினார்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராய் இயேசு மார்த்தாளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தான் நேசித்த லாசரு மரித்து போனான். அவனை உயிரோடு எழுப்ப ஆண்டவராய் இயேசு அந்த பட்டணத்திற்கு கடந்து வரும்பொழுது, தூரத்திலே வரும்பொழுதே மார்த்தாள் ஓடி வந்து அழுது அவள் சொல்லுகிறார், நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்பொழுதுதான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். 26வது வசனத்தில், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் மார்த்தாளிடத்திலே கேட்டார். அவள் சொன்னாள், 4 நாளாயிற்று நாருமே என்று. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கும் அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். ஆகவே நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நான் பார்ப்பேன். மரணத்தை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய நாவின் அதிகாரத்தில் ஆண்டவர் மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். நாம் அறிக்கையிடுகிறது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகவே நான் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜீவனை பெற்றுக்கொள்ளும். மரணத்தின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படும். நாம் ஜீவனும் சமாதானமுமான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜீவனையும் சமாதானத்தையும் அருளி செய்வார். ஆகவே அதனுடைய கனியை நாம் புசிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிக்கும் பொழுதெல்லாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்ற யோபுடைய விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கிவிட்டார். அவர் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலுமாய் அகற்றி போடுவார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் விசுவாசிப்போம். நாம் மரித்தாலும் பிழைப்போம். உயிரோடு இருந்த ஆண்டவரை முழுமையுமாய் விசுவாசிக்கும் பொழுது என்றென்னைக்கு மறியாமலும் இருப்போம். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் நாம் தெளிவாக உணர்ந்து ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை பேசுவோம். ஜீவனையே நாம் சிந்திப்போம். நாம் ஜீவித்து என்றென்றைக்கும் தேவனோடு கூட நாம் வீற்றிருப்போம். ஆகவே இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரும் பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொன்ன வார்த்தையை இந்த காலை வேளையில் எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறேன். நாங்களும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். கடைசி நாளிலே இதே பூமியின் மேல் கர்த்தர் மறுபடியும் வந்து நிற்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, மரணத்தை குறித்து நாங்கள் பயப்படாதபடி, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய துறவுகோலை உடைய ஆண்டவராகிய இயேசு எங்களோடு கூட உயிரோடு இருக்கிறபடியினாலே நாங்களும் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவோம். ஆண்டவருக்காக உயிர்த்தெழுந்த சாயலை பெற்று சாட்சியாய் நிற்போம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இன்னும் முன்னோக்கி செல்ல, மேல் நோக்கி வளர தேவன் எங்களுக்கு உதவிச்சு தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.